Hi friends, welcome to Craft with Daily. நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த கேட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பேப்பர் தேவை. நம்ம 15x15 எடுத்தாலும் ஓகே, 21x21 எடுத்தாலும் ஓகே. நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கணும். நம்ம பேப்பரை ரெண்டு பக்கமும் இதே மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ மடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து 4 பார்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் 4 இருக்குது. மறுபடியும் இதை வந்து இந்த பக்கமாக சென்டர் பாயிண்ட்டை வச்சு மடிக்கணும். இது போல நம்ம வந்து என்ன பண்ணோம், எல்லா சைடும் மடிச்சிடணும். இப்போ நம்ம திருப்பிட்டு இதே மாதிரி இந்த சைடு மடிச்சுட்டு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி மடிச்சிடணும். மடித்ததும் இப்படி திருப்பிட்டு இந்த சைடு வந்து கொஞ்சம் ஆஃபாக வர மாதிரி எடுத்து இப்படி மடித்து விட்டுடணும். 4 சைடு மடிச்சிட்ட பிறகு நம்ம மறுபடியும் அதை திருப்பிட்டு ஒவ்வொரு சைடும் இப்படி ரெண்டாக அப்படி மடித்து விட்டுறணும். இப்படி ரெண்டாக மடித்ததும் நம்ம இப்போ பாக்ஸெலாம் வந்து மடிப்போம் இல்லைங்களா, இதே மாதிரி வச்சு இப்படி மடிச்சிடணும். ஒரு சைடு மடிச்சிட்ட பிறகு ரெண்டாவது சைடு பாருங்கள், இந்த சைடு அந்த இது இருக்கும் இல்லைங்களா, இந்த லைனை விட்டுட்டு அந்த பாக்ஸ் மடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி மடிச்சிடணும். நம்மளோட கேட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.